டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க அயலான் ஜனவரி 12 இந்த படம் இப்போது தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இடையில் இருக்கிறது இன்னும் வெறும் ஒரு வாரம் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை திரையில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பொங்கல் ரேஸில் சிவகார்த்திகேயன் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கேப்டன் மில்லர், அயலான் இந்த 2 படமும் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்க போகுது. இன்றைக்கி இந்த படத்துடைய அதாவது இந்த அயலான் படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த ட்ரைலர் எத்தனை மணிக்கு வரும், எதில் வரும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்போது அந்த விஷயத்த படத்தரப்புலேயே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் அதாவது இன்னைக்கு நைட்டு 7-8க்கு இந்த அயலான் படத்துடைய ட்ரைலரை அவங்க லான்ச் பண்ண போகிறாங்களாமா. அதில் குறிப்பாக அந்த ட்ரைலர் வந்து சன் டிவியோட அஃபிஷியல் யூடியூப் பேஜில் இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. தமிழ் ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் சன் டிவியோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வரப்போகுது. அதுக்கடுத்து தெலுங்கு ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் சோனி மியூசிக்கில் இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் சேம் டே சேம் டைம் தமிழ் தெலுங்கு இந்த 2 வருஷனுமே 7-8 இன்னைக்கு நைட்டு இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக துபாயில் தான் அந்த ட்ரைலர் லான்ச் பண்ணுறாங்க. நம்ம சிவகார்த்திகேயனுமே துபாயில் தான் இப்போதைக்கு இருக்காப்புல இந்த அயலான் படத்துடைய ப்ரொமோஷனில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிதாபங்கள் டீமே இப்போதைக்கு துபாயில் இருக்காங்க இந்த அயலான் படத்துடைய படக்குழு கூட. எதுக்காகனா அவங்க தரப்பில் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு பரிதாபம் கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக ஷேக் கெட்டப்பில் நம்ம கோபி அங்கே இருக்காப்புல. கண்டிப்பாக பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அயலான் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக கோபி சுதாகர் இவங்க தரப்புலேருந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய ஒர்க்லாம் முடித்து படத்துக்கு சென்சார் வாங்கிட்டாங்க. க்ளீன் யூஸ் ஆன்றது வாங்கியிருக்காங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்றது எப்பயே தெரிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.